முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இருந்த கொளத்தூர் தொகுதியில் தோற்றதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்த இப்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் இவ்வளவு தொகுதியில் ஜெயித்ததும் உண்மையிலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதற்கும் இந்த யோகத்திற்கும் சம்பந்தம் உண்டா? யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உண்டு. அதாவது ஒரு தனி கிரகம் ஒன்று எப்போதுமே வேலை செய்யாது. தனியாக ஒரு கிரகம் எந்த நிலையிலையும் வேலை செய்யாது. ஒரு மற்ற கிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது அல்லது இணைவில் இருக்கும்போது தான் அது யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு யோகம் செய்யக்கூடியவர், சுக்கிரன் யோகம் செய்யக்கூடியவர். இந்த ரெண்டையும் ஒரு ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவார். சுக்கிரன் செவ்வாயோட இணையும் போது, செவ்வாய்ங்கிறது ஒரு பாவகிரகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த செவ்வாயோட இணையும் போது அது பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு ஒரு சூரியனை பார்க்கும் போதோ, சூரியனை பார்க்கறது, குரு இருக்கும் இணையறதை விட பார்க்கறது தான் ஒரு நல்ல பலன். 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும், அதுதான் ஒரு நல்ல பலன் தரும். அந்த குரு நல்ல நிலையில இருக்கணும். வேற எந்த கிரகத்தோடய அந்த குரு சேர்ந்து கெட்டு போயிருக்கக்கூடாது. இது ஒரு ஜோதிட விதி. அதாவது குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் சூரியனை பார்க்குது அப்படின்னா அது குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாயோட இணைவு இருக்குது, இல்லை செவ்வாயை பார்க்குது அப்படின்னா அது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்கிறோம். பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்கிறோம். புத ஆதித்ய யோகம், அதாவது புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறப்ப புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த யோகங்களுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 6, 8, 12 கூடிய கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 6, 8, 12ஆம் இடத்துல இருந்து அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு பேர்.